சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இருக்கிறதுக்கு 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்காங்கன்றத ஒன்றிய அரசையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஒரு கேஸ்ட் சர்வே எடுத்தா தானே அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒன்றிய அரசு கிட்ட கேட்க முடியும். இந்த எங்களுக்கு வந்து இத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க, நீங்க அகில இந்திய அளவுக்கு கேஸ்ட் சென்சஸ் எடுங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தம் ஏற்படும்ன்றத அதுல அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. சர்வே எடுத்து அழுத்தம் ஏற்பட்டுருமா? எடுத்துட்டாங்களே. அவரே சொல்றது போல அந்த மாநிலம் எடுத்து விட்டார்கள், இந்த மாநிலம் எடுத்து விட்டார்கள். அதுவும் எப்படி தமிழ்நாட்டிலலாம் வந்து அவன் என்னங்க கவலைப்பட போறான்? உத்தரப்பிரதேசம் அதுக்கு பக்கத்திலே இருக்கு பீகார். பீகார்ல எடுத்துட்டான் காஸ்ட் சர்வே. அது உத்தரப்பிரதேசத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாதா? பீகார்ல தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அங்கு ஏற்படுத்தாத தாக்கத்திற்கும் அங்கிருந்து உருவான அழுத்தத்திற்கும் பயப்படாத மோடி அரசு இங்கிருந்து வருகின்ற கேஸ்ட் சர்வேக்கு மட்டும் பயந்துருமா? நம்ம ஒரு தனித்துவமான மாநிலம் தானே நம்ம சொல்றோம். இப்ப இது கேஸ்ட் சர்வே இல்ல. இவர் சொல்ற மாதிரி இந்த சர்வே வந்து ஒவ்வொரு சாதியா எடுக்க வேண்டிய சர்வே. ஒவ்வொரு சாதியா எடுக்க வேண்டிய சர்வே அப்படின்னா இதுக்கு தேவையான மேன் பவர்ல இருந்து எல்லாத்தையும் யோசிக்கணும். ரெண்டாவது, இது முதல்ல துல்லியமான சர்வேவா? ஒன்றும் இல்லை. இப்போ எடுத்துட்டோம், மாநில அரசு எடுக்க முடியாது. மாநில அரசு துல்லியமான சர்வே எடுக்க முடியாது. சர்வேல எப்படி நீங்க துல்லியம் சொல்லுவீங்க? சர்வேவை எப்படி துல்லியம்னு சொல்லுவீங்க? சர்வே என்பது வந்து ஒரு தோராய மதிப்பீடு தான். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தலாமே தவிர அதை மட்டுமே வைத்து ஒரு மாற்றத்தை முடிவு செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. அம்பாசங்கரையும் சட்டநாதனையும் ஏன் நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்லுவோம்னா, அது ரொம்ப மெட்டிகுலஸா எடுக்கப்பட்டது. அது குறிப்பிட்ட சில சாதிகளை மட்டும் தேர்வு செய்து எடுக்கப்பட்டது. இன்னைக்கு அப்படி சில சாதிகளை தேர்வு செய்யலாம் அப்படின்னா என்னென்ன சாதிகளை தேர்வு செய்யலாம்? ராமதாஸ் ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு, விஜய் ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு, தமிழ்நாடு அரசு வேற ஒரு லிஸ்ட் கொடுக்கும். அதை அப்படியே ஏத்துக்கிறதுக்கு இந்த சமூகம் தயாரா இருக்கா? விஜய் ஏத்துக்குவாரா? ராமதாஸ் ஏத்துக்குவாரா? தமிழ்நாடு அரசு இன்னென்ன சாதிகளுக்கு மட்டும் நான் கணக்கெடுக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சா விஜயும் ராமதாஸும் ஏத்துக்குவாங்களா? மற்ற சாதிகளை புறக்கணிக்கிறது அரசு. பிஜேபியினுடைய புரொபகண்டாவுக்கு இதை ஒரு பாயிண்டா எடுத்து சேர்த்துக்குவாங்க. அதுதான் விஜயனுடைய வேலையும் ராமதாஸுடைய வேலையும்.